மருமகள் சாரதா வீட்டில் ஒரு மூலையில் அமர்ந்திருக்க, மாமியார் மரகதம் விறகடுப்பை மூட்டினாள். அடுப்பில் ஒரு பக்கம் தண்ணீர் கொதித்து கொண்டிருக்க, காய்கறிகளை அறிந்து வைத்து சமையல் செய்து கொண்டிருந்தாள் மரகதம். அந்நேரம் சாரதா அமர்ந்திருந்த இடம் முழுவதும் நீர் சோர்ந்து அவள் மயங்கிய நிலையில் இருப்பதை பார்த்ததும் மாமியார் மரகதம் தன் மகன் சேகரை அழைத்தாள். உடனே அங்கு வந்த சேகர் நிறைமாத கர்ப்பிணியான தன் மனைவியை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். இரவு முழுவதும் பிரசவ வலியில் துடித்து கொண்டிருந்த சாரதாவிற்கு அழகிய ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தபோது கழுத்தில் தாயின் தொப்புள் கொடி சுற்றப்பட்ட நிலையில் பிறந்ததை பார்த்த அவளின் மாமியார் மரகதம் தன் மகனுக்கு இதனால் ஏதேனும் துன்பம் வந்து விடுமோ என்ற பயத்தில் ஜோசியரின் வீட்டை நோக்கி நடந்தாள். அங்கே மரகதத்தை போல் குறி கேட்பதற்காக மக்கள் கூட்டமாக ஆங்காங்கே அமர்ந்திருந்தனர். அங்கு வந்திருந்த அனைவரும் தன் மகனுக்கு திருமணம் எப்போது நடக்கும், தனக்கு புது வீடு கட்டும் பாக்கியம் இருக்கிறதா இல்லையா, தனக்கு எப்போது குழந்தை பிறக்கும் என்று தங்களின் மனக்குறையை சொல்லியபடி குறிக்கேட்டு கொண்டிருந்தனர். அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கிருந்து சென்ற வண்ணம் இருக்க, அப்போது மரகதம், ஐயா, என் பேத்தி பிறக்கும்போது அவ கழுத்தை சுத்தி தொப்புள் கொடி இருந்ததா பிரசவம் பார்த்த நர்சம்மா சொன்னாங்க. தொப்புள் கொடி சுற்றி பிள்ளைங்க பிறக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயா, நாங்களோ ஏழைங்க, இருக்கிற கஷ்டத்தையே எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ குழந்தை இப்படி கொடி சுத்தி பிறந்ததுனால ஏதாவது என் பையனுக்கு பிரச்சனை வந்துருமா? கொஞ்சம் ஜோசியம் பார்த்து என்னன்னு சொல்லுங்கய்யா என்றாள் மரகதம். உடனே அவர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாம் கடவுள் செய்கிற சதி. கடவுள் மனிதர்களை மனுஷனாதான் பிறக்க வைக்கிறாரே தவிர பிரச்சனையோடு என்றைக்கும் நாம் பிறக்கிறது இல்லை. நீங்கள் உங்கள் பையனை அவர் குடும்பத்தோட காசிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கங்கை நீரில் நீராடிட்டு வர சொல்லுங்க என்றார். பின்பு அங்கிருந்து நேராக வீட்டிற்கு வந்த மரகதம் தன் மகன் சேகரை பார்த்து, நான் இன்னைக்கு ஜோசியர் வீட்டுக்கு போயிருந்தேன்ப்பா. அவர் உங்கள் 3 பேரையும் காசிக்கு போய் கங்கை நீரில் நீராடிட்டு வர சொல்கிறாரு. அப்படி செஞ்சா எந்த ஒரு தோஷமும் நமக்கு அண்டாதான். ஜோசியர் சொன்ன மாதிரி நீ அடுத்த வாரமே காசிக்கு போயிட்டு வந்திருப்பா என்றாள் மரகதம். அம்மா, காசி என்ன பக்கத்து டவுனா? நினச்ச உடனே கிளம்பி போகிறதுக்கு? காசிக்கு போகிறதுனா குறைந்தது 10,000 ரூபாய் செலவாகும். நாமெல்லாம் ஏழைங்க, நினச்ச உடனே நினச்சதை செய்திட முடியாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு என்னால் எப்படி 10,000 ரூபாய் செலவு பண்ணி காசிக்கு போயிட்டு வர முடியும் என்றார் சேகர். அதை கேட்டதும் மரகதத்தின் மனம் வாடிப்போனது. தன் மகன் சொல்வதும் சரிதானே என்று தன் மனதில் அப்போது எண்ணிக்கொண்டாள். நாட்கள் செல்ல செல்ல முதுமையின் காரணமாக ஒரு நாள் மரகதம் இறந்து போனாள். அப்போது தன் தாயின் சடலத்திற்கு தீ மூட்டி விட்டு தன் தாயின் அஸ்தியை கரைப்பதற்காக ஊரின் ஆற்றங்கரைக்கு சென்றார். அங்கே நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்த அந்த நதியில் தனது தாயின் அஸ்தியை கரைக்கின்ற அந்த நொடி சேகருக்கு தன் தாய் கடைசியாக தன்னிடம் பேசிய வார்த்தைகள் மட்டும்தான் நினைவிற்கு வந்தது. உடனே நேராக கந்துவட்டிக்காரர் வீட்டை நோக்கி நடந்தார். போகும் வழியில் அவரின் செருப்பு அருந்து போகவே அதை பொருட்படுத்தாத சேகர் தனது காலில் அணிந்திருந்த காலணியை தூக்கி எறிந்துவிட்டு வேக வேகமாக அவரின் வீட்டை நோக்கி நடந்தவர் 10,000 ரூபாய் பணத்தை கடனாக வாங்கி கொண்டு தன் வீட்டிற்கு சென்றார். உடனே சேகர் கந்து வட்டிக்கு பணம் வாங்கி கொண்டு தனது மனைவி மற்றும் மகளுடன் அடுத்த நொடியே காசிக்கு கிளம்பினார். 3 நாள் பயணம் என்பதால் சேகரின் மனைவி சாரதா 3 நாட்களுக்கு தேவையான புளிசாதம் மற்றும் ஊறுகாயை தனித்தனி பொட்டலங்களாக கட்டிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி ரயிலில் ஏறி சென்றனர். ரயிலில் ஏறியதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்களின் தாய்மொழியான இந்தி மொழியை பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் சேகரின் மனம் சற்று பயத்தில் ஆழ்ந்தது. மொழி தெரியாத ஊரில் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு எப்படி சென்று வருவது என்று தயங்கிக் கொண்டிருந்தான். அதனை கவனித்த அவனது மனைவி சாரதா, இங்கே பாருங்க, மொழி தெரியாத ஊருக்கு போகிறோம் என்று அச்சப்பட வேண்டாம். கடவுளை தேடி போகிறோம், அந்த கடவுள் நம்ம கைவிட மாட்டார் என்று அவனுக்கு நம்பிக்கை அளித்தாள். அதை கேட்டதும் சேகர், இல்லை, ஏதோ ஒரு ஆர்வத்தில் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி காசிக்கு போகிறதா முடிவு செஞ்சிட்டேன். ஆனால் மொழி தெரியாத ஊர், தவிச்ச வாய்க்கு தண்ணி கேட்பதா இருந்தா கூட அந்த மொழியில் எனக்கு எப்படி கேட்கணும் என்று கூட தெரியாது. நீயே பாரு, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க. பார்க்கும்போதே அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதான் என்னமோ தெரியல,
திடீர்னு எனக்குள்ள ஒரு படபடப்பா வருது என்றார். உடனே சாரதா, இங்க பாருங்க, அத்தை சொன்ன வார்த்தைக்காக தானே நாம காசிக்கு கிளம்பி போறோம். எல்லாம் நன்மைக்காக தான். நல்லது நினைச்சா நல்லது தான் முடியும். அதான் நாங்க கூட இருக்கோமே, தைரியமா வாங்க என்று அவனது வலது கையை அழுத்தினாள். போகும் வழியெல்லாம் இயற்கை அழகும் மலைகளும் அருவிகளும் அவர்களை வரவேற்றது. ஒவ்வொரு தலைநகரை அடைந்த போதும் பிறமொழி பேசும் மக்களை பார்த்து அவர்கள் இருவருக்குள்ளும் மனதிற்குள் அப்படி ஒரு சந்தோஷம். இருளான பாதைக்குள் சென்று வெளிச்சத்தை அடையும் தணலும் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. 22 மணி நேர பயணம் முடிந்ததும் சேகர் மற்றும் சாரதா தன் மகள் கார்த்திகாவை அழைத்து கொண்டு காசியில் இறங்கினர். மொழி தெரியாத சேகர் தனக்கு தெரிந்த சைகை மொழிகளை பயன்படுத்தி அங்கிருந்த கோவிலில் புனித நீராடினான். பின்பு மீண்டும் தனது ஊருக்கு கிளம்புவதற்காக தயாராகிக் கொண்டிருந்த சாரதா செல்லும் வழியில் காற்றில் அசையும் மணியை பார்த்ததும், என்னங்க, இந்த மணி காற்றில் அசைகிற ஓசையை கேட்கும்போது ரொம்ப ரம்மியமா இருக்கு. இதை நாம நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமே என்று சாரதா கூறியதும் சேகர், எனக்கும் பார்க்கும்போது ஆசையாதான் இருக்கு என்று தனக்கு தெரிந்த சைகை மொழியில் அதன் விலையை கேட்டறிந்தார். அதற்கு கடைக்காரர் 100 ரூபாய் என்று சொன்னவுடன் சேகர், சாரதா 100 ரூபாய் சொல்றாங்க, அவ்வளவு பணத்துக்கு நாம எங்கே போறது? வேண்டாம், நாம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் என்றார். என்னங்க நீங்க, இத்தனை நாள் பயணம் செஞ்சு கந்து வட்டிக்கு கடன் வாங்கி இந்த ஊருக்கு நாம வந்திருக்கோம். இந்த ஊரோட ஞாபகார்த்தமா நாம ஏன் இதை வாங்கிட்டு போகக்கூடாது என்றதும் சேகர் அந்த மணியை வாங்கி கொண்டு மீண்டும் தனது ஊருக்கு செல்வதற்காக ரயிலில் ஏறினார். 3-4 நாட்களாக பயணம் செய்த களைப்பு சேகரை வாட்டி வதைத்தது. அதனால் உடல் சோர்வில் தன்னிலை மறந்து கண்களை மூடி உறங்கத் தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பின்பு தண்ணீர் தீர்ந்து போகவே ரயில் நின்றதும் ரயிலின் பாதையை கடந்து மறுபக்கமாக இருந்த பைப்பில் தன் மகளுடன் தண்ணீர் பிடிக்க சாரதா அங்கு சென்றாள். சாரதா பாட்டிலில் தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருக்கும் போது குழந்தை கார்த்திகா காற்றில் அசையும் மணியை கையில் வைத்து விளையாடி கொண்டிருந்தது. அந்நேரம் பார்த்து தெலுங்கானா செல்வதற்காக ரயில் பாதையில் புதிதாக ஒரு ரயில் வந்து நின்றதை கவனிக்காத சாரதா தமிழ்நாடு செல்கின்ற ரயிலில் ஏறாமல் மாற்றி தெலுங்கானா செல்ல வேண்டிய ரயிலில் ஏறினாள். 2 ரயில்களும் ஒரே நேரத்தில் கிளம்பியதும் நேராக தண்ணீர் பாட்டிலுடன் தனது இருக்கை எண்ணிற்கு சென்றவள் அங்கே மற்ற மொழி பேசும் மக்களை பார்த்ததும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அப்போதுதான் சாரதாவிற்கு தெரிய வந்தது, 2வதாக நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறாமல் அதற்கு முன்பு நின்று கொண்டிருந்த ரயிலில் மாற்றி ஏறியிருக்கிறோம் என்று. என்ன செய்வது என்று அறியாத சாரதா தனது 2 வயது மகளை கையில் ஏந்தியபடி ரயிலை நிறுத்த முயற்சி செய்தாள். தேவையின்றி யாரேனும் ரயிலை நிறுத்த முயற்சி செய்தால் தக்க தண்டனை வழங்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்த அந்த தமிழ் வாசகங்களை படித்த பின்பு சாரதாவிற்கு பயம் ஆர்ப்பரித்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் கண்களில் கண்ணீர் வடிய நின்று கொண்டிருந்தாள். மறுநாள் காலை ரயிலின் பயணம் முடிந்ததும் மக்கள் அனைவரும் தங்கள் இருக்கையில் இருந்து எழுந்து ஒருவர் பின் ஒருவராக இறங்கி சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவராக சாரதா தன் குழந்தையை ஏந்தியபடி ரயிலில் இருந்து கீழே இறங்கினாள். அங்கே மக்களின் கூச்சல் ஒலியை கேட்டதும் பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தனது கால் போன போக்கில் அங்கே இருந்த ஒரு சிறிய கிராமத்திற்குள் சென்றாள். எப்படியாவது தனது சொந்த ஊருக்கு போய்விடலாம் என்று நினைத்த சாரதாவிற்கு மக்கள் பேசும் மொழி புரியாத காரணத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் கிராமத்தில் இருந்த கடைகளை பார்த்தபடி அங்கும் இங்குமாக நடந்தபடியே இருந்தாள். கிராமத்தில் பிறந்தவள் என்றாலும் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்த சாரதாவிற்கு அங்கிருந்த மக்களிடம் யாசகம் கேட்பதற்கு மனம் வரவில்லை. நாட்கள் இவ்வாறாக சென்று கொண்டிருக்க சாரதாவை பசி வாட்டி வதைத்தது. அதனால் உடல் மெலிந்து சடை விழுந்து நிறம் மழுங்கிய அவளை பார்த்த ஒரு முதியவர் தனது தாய்மொழியில், அம்மா, உன் பெயர் என்ன? நானும் கொஞ்ச நாளா உன்னை இந்த கிராமத்துல பார்க்குறேன். உன்னை பார்த்தா இந்த கிராமத்து வாசி மாதிரியே தெரியலையே, நீ எந்த ஊரு என்று கேட்டார். ஆனால் மொழி தெரியாத சாரதாவிற்கு அதற்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை. தனக்காக இல்லாவிட்டாலும் தன் குழந்தையின் பசியை போக்குவதற்காகவாது தான் யாசகம் கேட்க வேண்டும் என்று நினைத்த சாரதா அவரை பார்த்து தான் பசியால் வாடுகிறேன் என்று வயிற்றை தட்டியபடி யாசகம் கேட்டாள். அதை பார்த்ததும் அந்த முதியவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. குடும்பம் இல்லாத அந்த முதியவர் தனக்கென்று யாரும் இல்லாத காரணத்தினால் சாரதாவிற்கு தனது கடையிலேயே ஒரு சிறு வேலையை போட்டு கொடுத்தார். அதன் பிறகு சாரதா
அங்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறுவது, சாப்பிட்ட எச்சித்தட்டை கழுவுவது என்று தனக்கு தெரிந்த வேலையை செய்து வந்தாள். இருவரும் முதியவரின் வீட்டிலேயே அடைக்கலம் புகுந்தனர். ஆனால் அங்கே சேகர் கண் விழித்ததும் எதிரே இருந்த இருக்கையில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பார்க்க அவர்கள் அங்கே இல்லாததால் ரயில் பெட்டி முழுவதும் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தார். தன் மனைவி மற்றும் குழந்தைகளை காணவில்லை என்பதை தெரிந்த சேகர் தலையில் அடித்துக்கொண்டு கதறி அழுது கொண்டிருந்தார். அப்போது அதனை பார்த்த அங்கிருந்த நபர்களில் ஒருவர், தம்பி, கவலைப்படாதீங்க. ரயில்ல பயணம் செய்யும் போது பயணிகளின் விவரம் ரயில் நிலையங்களில் சேகரிக்கப்படுவது வழக்கம். அதனால ரயில் நின்றதும் காவல் நிலையத்திற்கு சென்று உங்கள் மனைவி மற்றும் மகளை தேடி கண்டுபிடித்து தர சொல்லி போலீசாரிடம் புகார் கொடுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல அவங்க உங்க குடும்பத்தை கண்டுபிடித்து தருவாங்க என்றதும் சேகரின் மனம் சற்று சமாதானமானது. ரயில் நின்றதும் தனது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு வேக வேகமாக வெறுங்காலுடன் காவல் நிலையத்திற்கு சென்ற சேகரை பார்த்ததும் அங்கிருந்த காவலாளி, தம்பி, உடனேலாம் உள்ள போக முடியாது. ஐயா இன்னும் வரல. உனக்கு என்ன பிரச்சனை? முதல்ல என்கிட்ட சொல்லு என்றார். உடனே சேகர், ஐயா, காசிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது என் பொண்டாட்டி புள்ளைய காணாம்யா. எப்படியாச்சும் என் பொண்டாட்டி புள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்கய்யா, உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று அவரின் காலை கட்டிப்பிடித்து அழத் தொடங்கினான். உடனே அந்த காவலாளி, தம்பி, அழாதப்பா, முதல்ல காலை விடு. முதல்ல அந்த மூலையில போய் கொஞ்ச நேரம் உட்காரு. ஐயா வந்ததும் அவர்கிட்ட இதை பற்றி சொன்னேனா அவர் உன் பொண்டாட்டி புள்ளைய தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அழாதப்பா, போ, கொஞ்ச நேரம் அப்படி போய் ஓரமா உட்காரு என்றதும் தனது முட்டியை மடக்கி கொண்டு தோளில் அணிந்திருந்த துண்டை வாயில் வைத்தபடி ஒரு ஓரமாக சென்று அமர்ந்திருந்தான். அந்நேரம் பார்த்து படபடவென்று தனது இருசக்கர வாகனத்தில் சத்தத்துடன் அங்கு வந்து இறங்கிய போலீஸ் அதிகாரி தான் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியை தனது சட்டையில் வைத்தபடி, இன்னைக்கு என்ன கேஸு, யார் இது என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றார். உடனே கண்களில் கண்ணீர் சிந்தியபடி உள்ளே வந்த சேகர், ஐயா, நீங்க தான் என் பொண்டாட்டி பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என்று பதறத் தொடங்கினார். அதனை பார்த்ததும் போலீஸ் அதிகாரி, சரி சரி, அழாதப்பா, பொறுமையா என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஐயா, காசிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது வர்ற வழியில என் பொண்டாட்டி புள்ளைய காணாம்யா. வர்ற வழியில நான் என்று சொல்ல தயங்கினான். எந்த இடத்துல, எந்த ஸ்டேட்ல என்று போலீஸ் அதிகாரி கேட்டதும் ஒன்றும் புரியாத சேகர், ஐயா, எனக்கு எங்க என்னன்னு தெரியலையா, என்னையா சொல்ற என்று கேட்டதும் மீண்டும் சேகர், மொழி தெரியாத ஊருக்கு போனதால 3 நாளாக தூக்கமே இல்லை. அதனால் திரும்பி வரும்போது இனிமே நாம் சொந்த ஊருக்கு தானே போக போகிறோம், எதற்கு பயப்படணும் என்ற எண்ணத்தில் அந்த அசதியில் என்னை அறியாமல் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டேன். ஆனால் கண் விழித்து பார்க்கும்போது அங்கே என் பொண்டாட்டி பிள்ளைய காணோம். அவங்க எங்கே, எந்த இடத்துல இறங்குனாங்க, அந்த ரயில் பெட்டியில் என்ன நடந்தது என்று எனக்கு எதுவுமே தெரியாது ஐயா என்றார் சேகர். அதனை கேட்டதும் போலீஸ் அதிகாரி, என்னையா, நீயே உன் பொண்டாட்டி பிள்ளைய மறைச்சு வச்சுட்டு ஏதாவது நாடகம் ஆடுறியா என்ன என்று அதட்டல் குரலில் கேட்டதும் சேகர், ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லையா. எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை என்றால் உசுறு. தோசம் கழிக்க போன இடத்துல என் பொண்டாட்டி பிள்ளைய தொலைச்சிட்டு வருவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலையா. நீங்கள் தான் எப்படியாவது என் பொண்டாட்டி பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சரி சரி, கவலைப்படாத, அதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். உன் பொண்டாட்டி பிள்ளையோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? ஐயா, ஃபோட்டோ எதுவும் இல்லை. என் பொண்டாட்டியோட பேர் சாரதா, என் பொண்ணு பேர் கார்த்திகா. என்னை கேட்டதும் போலீஸ் அதிகாரி, என்னையா நீ, எந்த இடத்துல இறங்குனாங்கன்னு தெரியல, ஒரு ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோவும் இல்லை, வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஐயா, உங்களை தாயா தெய்வமாக நம்பியிருக்கேன் என்று மீண்டும் சேகர் அழத் தொடங்கினான். உடனே போலீஸ், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நானே உனக்கு சொல்லி அனுப்புகிறேன், உன் விலாசத்தை எழுதி கொடுத்துட்டு போ என்றார். உடனே சேகர் தன் முகவரியை காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து சென்ற சேகர் அதன் பின் தனது மனைவி மற்றும் மகள்களை பல இடங்களில் தேடி அலைந்தான். ஆனால் எங்கு தேடியும் இருவரும் கிடைக்காத காரணத்தினால் அவர்களின் ஞாபகத்தை சுமந்தபடி தன்னால் அந்த வீட்டில் வாழ முடியாது என்று நினைத்த சேகர் அங்கிருந்து கிளம்பி வேறு ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே அனாதையாக அலைந்து திரிந்த சேகருக்கு கமலி என்ற பெண்ணுடன் நட்பு ஏற்படவே சேகர் அவளை திருமணம் செய்து கொண்டார்.
திருமணம் முடிந்த ஒரு வருடத்தில் கமலி மற்றும் சேகருக்கு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதற்கு குமார் என்று பெயரிட்டனர். சேகர் கமலியின் அண்ணன் வசந்துடன் சேர்ந்து சிறிய பேக்கரி ஒன்றை நடத்தி வந்தார். வியாபாரமும் அவருக்கு நன்றாகவே போய்கொண்டிருந்தது. இத்தனை நாட்களாக தனது மனைவி மற்றும் குழந்தையை தேடித் திரிந்த சேகர் கமலியை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவள் காட்டிய அன்பினால் முதல் மனைவி சாரதாவை முழுவதுமாக மறந்து போனார். தன் முதல் மனைவி சாரதாவிற்காக அவர் இதயத்தில் கொடுத்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக கமலியின் பக்கம் திரும்ப ஆரம்பித்தது. ஆனால் அங்கே சாரதா தான் சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தன் கணவனை தேடி மீண்டும் தன் சொந்த ஊருக்கு சென்றாள். ஆனால் அங்கே தன் வீட்டில் தன் கணவன் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட சாரதா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தன் கணவன் சேகரை பற்றி விசாரிக்க தொடங்கினாள். ஆனால் அங்கிருந்த உறவினர்களில் சிலர், ரொம்ப நாளா உங்க 2 பேரையும் தேடி அலைஞ்சான், போலீஸ்ல உங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு தர சொல்லி புகாரெல்லாம் கொடுத்துட்டு வந்தான். ஆனா போலீஸ்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வராததுனால உன் நினைவோடு வாழ்ந்து வந்த இந்த வீட்டுல நீ இல்லாம அவனுக்கு வாழ பிடிக்கல. அதனால எங்களிடம் கூட எதுவும் சொல்லாம அவன் எங்கேயோ கிளம்பி போயிட்டான். இப்ப அவன் எங்கே எப்படி இருக்கான் என்று கூட எங்க யாருக்கும் தெரியாது என்றனர். அதை கேட்டதும் சாரதாவிற்கு தன் மகளை வைத்துக்கொண்டு தன் கணவன் இல்லாத அந்த ஊரில் எப்படி வாழ்வது என்று நினைத்தவள் மீண்டும் ரயிலில் கிளம்பி தனது தெலுங்கு கிராமத்திற்கு சென்றாள். அங்கே அவளை பார்த்த முதியவர், என்ன ஆச்சு, ஏன் திரும்ப இங்கே வந்துட்ட என்று கேட்டதும் சாரதா அங்கு நடந்தவற்றை அழுகையுடன் எடுத்து கூறினாள். அதை கேட்ட முதியவர், தனக்கென்று ஒரு குடும்பம் இல்லாமல் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை போலவே உன் வாழ்க்கையும் ஆகிவிட்டதே என்று சொல்லி மனம் நொந்து போனார். அதை கேட்டதும் சாரதா, ஆண்டவன் தனக்கு தலையில் எழுதிய தலையெழுத்து இதுதான் என்று நினைத்தவள் தன்னை ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு தனது மகளுக்காக தன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள். தன் முதல் மனைவி சாரதாவை முழுவதுமாக மறந்துவிட்டு கமலியை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் சேகர். ஆனால் அன்று சேகரின் கடைக்கு வந்த ஒரு சிலர், இதே மாதிரி ருசியான காரசாரமான தின்பண்டங்கள் எல்லாம் தெலுங்கு மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். அதனை பார்த்த சேகர் தன் கடையை ஏன் மற்ற மாநிலங்களில் தான் விரிவுபடுத்தக்கூடாது என்று சிந்தித்தவன் அவனுக்குள் அவர்கள் பேசியதை கேட்டதும் ஒரு யோசனையும் வந்தது. அதனால் தனது மனைவியிடம் சொல்லிவிட்டு தெலுங்கானா செல்வதற்காக ரயிலில் புறப்பட்டார். 10 வருடங்களாக ரயில் பயணமே செய்யாத சேகர் அடை மழையில் ஜன்னல் கம்பிகளில் வடிந்து கொண்டிருந்த மழை நீரை பார்த்தபடி அவனின் நினைவுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தது. தனது மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்தது இப்படிப்பட்ட ஒரு ரயில் பயணத்தில்தானே என்று அவனின் மனம் சாரதாவை நினைத்து வருந்தத் தொடங்கியது. தனது கடையை பெரிதுபடுத்த வேண்டும் என்றால் அதற்கு நிறைய செலவாகும் என்பதால் அங்கிருந்து சென்றவன் நேராக ஒரு கிராமத்திற்கு சென்றார். அந்த கிராமம் ஒரு சிறிய ஒற்றையடி பாதையாக சென்று கொண்டிருந்தது. அங்கே ஒரு தள்ளுவண்டி கடையின் முன்பு மக்கள் கூட்டமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த சேகர் தானும் அங்கே நடந்து சென்றார். அங்கே ஒரு பெண்மணி கூவி கூவி தன் பலகாரங்களை விற்றபடி நின்றாள். அங்கிருந்த அந்த பெண்மணி வாடிக்கையாளர்களின் முகத்தை கூட பார்க்காமல் 4 போண்டா 4 டீ மொத்தம் 90 ரூபா என்று மனக்கணக்கு இட்டபடி காசை வாங்கி கல்லாவில் போட்டு கொண்டிருந்தாள். அனைவரும் அவரவருக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்ற வண்ணம் இருந்தனர். அப்போது சேகர் அந்த பெண்மணியை கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே இருந்தார். ஏனென்றால் அவள் வேறு யாரும் அல்ல, சேகரின் முதல் மனைவி சாரதாதான். ஆண் துணை இல்லாத சாரதா தன் மகளுக்காக நாள் முழுவதும் உழைத்து களைத்தவளாய் மெலிந்த தேகத்துடன் நிறம் மழுங்கி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்த சேகர் கடையின் ஒரு ஓரத்தில் காற்றில் அசைகின்ற மணி ஒன்று கட்டப்பட்டிருப்பதை பார்த்ததும் சேகரின் மனம் காசியில் தன் மனைவியுடன் பேசிய கதைகளை அவருக்குள் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தது. அப்போது அவளின் நெற்றியில் இருந்த மிகப்பெரிய தழும்பை பார்த்ததும் இது தன் மனைவி சாரதா என்பதை சேகர் உறுதிப்படுத்தி கொண்டார். தனக்கு எதிரே நிற்பது தன் கணவன் சேகர்தான் என்பதை தெரியாத மனைவி சாரதா, சார் உங்களுக்கு என்ன வேணும் என்று தரையை பார்த்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். உடனே சேகர் ஒரு டீ என்று சொன்னதும் எதுவும் கூறாமல் 10 ரூபா சார் என்று சொல்லிவிட்டு எப்போதும் போல காசை வாங்கி கல்லா பெட்டியில் போட்டுக்கொண்டாள். அந்நேரம் பார்த்து அங்கே வந்த அவளது தோழி, சாரதா உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, பாதியிலேயே ஸ்கூல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா, சீக்கிரம் அவளை வீட்டுக்கு போய் என்னன்னு பாரு
என்றதும் சாரதா பதற்றத்துடன் தனது தள்ளுவண்டி கடையை தள்ளிக்கொண்டு அங்கிருந்த தனது வீட்டிற்கு சென்றாள். சேகர் அவளை பின்தொடர ஆரம்பித்தான். அங்கே ஒரு குறுகிய ஒற்றையடி பாதையின் வழியே சென்ற சாரதா ஒரு வீட்டின் முன்பு கயிற்று கட்டிலில் படுத்திருந்த ஒரு வயதான முதியவரை பார்த்ததும் வீட்டின் உள்ளே சென்று அவருக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தாள். பின்பு வீட்டிற்கு வெளியே இருந்த விறகடுப்பில் அடுப்பை மூட்டி வெந்நீர் வைக்கத் தொடங்கினாள். அந்த முதியவரை தனது 2 கைகளால் தூக்கி தண்ணீரால் குளிக்க வைத்து அவர் உடம்பில் இருந்த தண்ணீர் துளிகளை ஒரு மெல்லிய ஆடையை கொண்டு துடைத்து எடுத்தாள் சாரதா. பின்பு வீட்டின் உள்ளே இருந்து அம்மா என்று ஓடி வந்த தனது மகள் கார்த்திகாவை பார்த்ததும் அவள் நெற்றியில் கை வைத்து பார்க்க அவளின் உடல்நிலை வெப்பம் சீராக இருப்பதை பார்த்து சந்தோஷத்தில் தன் மகளின் நெற்றியின் மீது முத்தமிட்டாள். அங்கு நடப்பது அனைத்தையும் ஒரு ஓரமாக மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த சேகருக்கு வெளியே கயிற்றுக்கட்டிலில் கிடந்த முதியவர் யார்? சாரதா எப்படி இங்கே வந்தாள்? முதியவருக்கும் சாரதாவிற்கும் என்ன தொடர்பு? ஏன் சாரதா அவள் தன்னை தேடி வரவில்லை என்று பல கேள்விகள் அவனுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இதற்கு மேலும் தாமதிப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை உணர்ந்த சேகர் கீழே அமர்ந்தபடி உணவினை தயார் செய்து கொண்டிருந்த சாரதாவிற்கு பின்புறமாக வந்து நின்றான். பின்பு அவளை சாரதா என்று அழைத்ததும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சாரதா என்று தன்னை அழைத்த தன் கணவன் குரலை கேட்ட மகிழ்ச்சியில் அடுத்த நொடியே சாரதாவின் கண்கள் பின்னால் திரும்பி பார்க்க அங்கே வேஷ்டியும் சட்டையும் அணிந்திருந்த தன் கணவன் பேண்ட் சட்டையில் பூசியபடி நிறம் வெளுத்து ஒரு வசதியான தோற்றத்தை உடைய ஆண்மகன் போல இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள். தன் கணவனின் கால்களை பிடித்தபடி ஓ என்று கதறி அழத் தொடங்கினாள். அந்நேரம் பார்த்து மெலிந்த தேகத்துடன் சிறிது களைந்த முடியோடு சேகரை பாவமாக பார்த்து கொண்டிருந்த அவனது மகள் கார்த்திகாவை பார்த்ததும் சேகர் தன் குடும்பம் உயிரோடு இருப்பது தெரியாமல் தன் மனைவியை மறந்துவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டோமே என்று அவன் மனம் கலங்கி துடித்தது. தன் மனைவி மற்றும் மகள்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்துவிட்டோமே என்று அவன் தன்னை தானே பழித்து கொண்டான். ஆனால் தன் மனைவியிடம் தனது 2ஆம் திருமணத்தை பற்றி சொல்ல அந்நேரம் சேகருக்கு தைரியமில்லை. அப்போது சேகர் சாரதாவை பார்த்து, நீ எப்படி இங்கு வந்த? நீ ஏன் என்னை தேடி வரல? இந்த முதியவர் யாரு? நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா? எத்தனை நாள் உன் நினைப்புல நான் வாழ்ந்திருப்பேன் தெரியுமா என்று சொன்னதும் சாரதா ரயில் நிலையத்தில் தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லி கதறி அழுதான். அங்கு நடப்பது அனைத்தையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த முதியவர் சாரதாவை சேகருடன் செல்லுமாறு வற்புறுத்தினார். சேகரும் அடுத்த நொடியே தன் மனைவி மற்றும் மகள்களை அழைத்து கொண்டு தன் ஊருக்கு திரும்பினான். ஆனால் அப்போது சாரதாவிற்கு தெரியாது தன் கணவன் இப்போது கமலி என்ற பெண்ணிற்கும் கணவன் என்று. ஆனால் கமலியின் வீட்டிலோ சேகர் தனது குடும்பத்துடன் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிற செய்தியை கேட்ட கமலியின் அண்ணன் வசந்த் தன் தங்கையின் மேலிருந்த பாசத்தில் சேகரை தாக்குவதற்காக தன் நண்பர்கள் மூலம் அடியாட்களை தயார்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் சேகரின் 2ஆம் மனைவி கமலியோ வீட்டின் வாசலில் 3 சக்கர வாகனத்தின் சத்தம் கேட்டவுடன் ஆரத்தி தட்டை கையில் ஏந்தியபடி வாசலின் முன்பு வந்து நின்றாள். அங்கே சேகரின் குடும்பத்தை பார்த்ததும் கமலி மூவருக்கும் ஆரத்தி எடுத்து அவர்களை வீட்டிற்குள் வரவேற்றாள். அங்கு நடப்பதை கவனித்து கொண்டிருந்த வசந்த் சேகரின் சட்டையை பிடித்து கொண்டு, என் தங்கச்சியோட குடும்பம் நடத்திட்டு இன்றைக்கு வேறொருத்திய பொண்டாட்டின்னு எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை வீட்டுக்கு அழைத்து வந்திருப்ப என்று அவனை அடிக்க கை ஓங்கினான். அதனை பார்த்த அவனது தங்கை கமலி வசந்தின் மேல் கோபம் கொண்டாள். அதை பார்த்ததும் வசந்த், உனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு பொண்டாட்டின்னு அழைச்சிட்டு வருவான், நீயும் அவனுக்கு சந்தோஷமா ஆரத்தி எடுப்பியா? நீயும் ஒரு பொண்ணு தானே, உன் புருஷனை இன்னொரு பொண்ணு பங்கு போட்டுக்கிறத உன்னால எப்படி தாங்கிக்க முடியுது என்று கோபமாக கேட்டான். அதற்கு கமலி, அண்ணா, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிற விஷயம் உனக்கு இப்பதான் தெரியும். ஆனா என்று ஒரு நொடி மௌனமானாள். அவரை நான் முதலில் சந்திக்கும் போது சேகர் என்னிடம் முதலில் பேசிய வார்த்தை சாரதா 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 மட்டும்தான். இப்படி அவர் குடும்பத்தின் மீது கொண்டுள்ள தீராத அன்பை பார்த்த பின்புதான் எனக்கு இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே தோன்றியது. எப்படி இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் அவர் குடும்பத்தை சந்திக்கின்ற சூழ்நிலையை அந்த ஆண்டவன் உருவாக்குவான் என்று எனக்கு எப்போதோ தெரியும். அப்படிப்பட்ட நல்ல நாள் இன்று என்று நினைக்கையில் என் மனம் மகிழ்ச்சியில் தத்தளிக்கிறது என்றாள் கமலி. அதை கேட்டதும் வசந்த்,
அப்படியென்றால் உனக்கு இதில் முழு விருப்பம்தானா? உனக்கு சேகரின் மேல் எந்த ஒரு கோபமும் இல்லையா? நீயும் ஒரு பெண்தானே, ஒரு மனைவியா? உன் கணவனை இன்னொரு பெண் பங்கு போட்டுக் கொள்வதை உன்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியுது என்று கேட்டான். அதற்கு கமலி சிறு புன்னகை புரிந்தபடி, சாரதா ஒன்றும் என் வாழ்க்கையை திருடிட்டு போகலையே. இவர்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை, 2 பேரோட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தர்ம சங்கடம். சூழ்நிலை இருவரையும் எதிரெதிர் துருவத்தில் பிரித்து வைத்து வேடிக்கை காட்டியது. இதில் நான் இடையில் வந்தவள்தானே, எனக்கென்ன அருகதை இருக்கு சாரதாவின் மேல் கோபம் கொள்ள என்று கூறியதை கேட்டதும் சாரதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் கமலி பேசியதை கேட்டதும் சேகர் ஒரு நொடி கூட யோசிக்காமல் கமலியை தன் மார்பால் கட்டி அணைத்தார். அதை பார்த்ததும் சாரதாவிற்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தன் கண்முன்னே தன் கணவன் வேறு ஒரு பெண்ணை கட்டி அணைப்பதை சாரதாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த 10 வருடங்களில் தன் குடும்பம் தனக்கு மீண்டும் கிடைப்பதற்கு உதவியாக இருந்தது கமலி என்ற பெண்மணிதான் என்ற ஒரு ஒளி மட்டும் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. சாரதா கமலியை தன் தங்கையாக முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். வசந்தும் சேகரை மன்னித்து மீண்டும் அவருடன் இயல்பாக பழகத் தொடங்கினான். அதன் பின் சேகர் தனது 2 மனைவிகளுடன் ஒரே வீட்டில் தன் கவலையை மறந்து வாழத் தொடங்கினார். கோடியில் ஒரு சிலரின் வாழ்க்கை இப்படி அமைவது உண்டு. சூழ்நிலை காரணமாக நன்றாக வாழ்ந்து வந்த கணவன் மனைவி 2 துருவங்களாக எதிரெதிர் திசையில் யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மூலையில் வசித்து கொண்டிருப்பர். ஆனால் காலம் மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும்போது இருவரது வாழ்க்கையிலும் நடந்த திருப்பங்கள் மீண்டும் அவர்களது வாழ்க்கையை புரட்டி போடுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் கமலி சேகர் மற்றும் சாரதாவிற்கு இடையே நடந்த விதியின் சூழ்ச்சியை புரிந்து கொண்டவள். அவர்களை மீண்டும் மனதார இணைக்க நினைத்த கமலியின் எண்ணம் சரியா தவறா? உங்களது கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவிடவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. இந்த கதைக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை கீழே இருக்கிற ஹைப் என்கிற பட்டன் மூலமாக தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். கதையை படித்துவிட்டு கருத்துக்களை தெரிவிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.